மண்பானை சுவாசிக்கும். உங்கள் வீட்டு பிளாஸ்டிக் கேனோ ஃப்ரிட்ஜோ சுவாசிக்காது. ஸோ அப்போ வந்து மண்பானை சுவாசிக்கும் போது வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே கொண்டு வருது. அது ஏன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வெளியெல்லாம் ஈரமாகுது? இதுக்குள்ள ஒரு அறிவியல் இருக்கு, அது ஒரு இயற்பியல் இருக்குங்கிறத அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். இந்த மண்பானையில் ஒரு சின்ன வெட்டி வேற முடிச்சு உள்ளதுக்கு போட்டு போடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட மனம் இருக்கும். அப்புறம் மண்பானை வந்து தண்ணீரை குடிச்சோம்னா யூரின் எரிச்சல் வந்து குறையும். நீங்க நல்லா ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, யூரின் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதே மண்பானை தண்ணீர் குடிச்சிங்கன்னா யூரின் வந்து எரிச்சல் வராது. பல கனிமங்களினுடைய மிக முக்கிய கூறுகள் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள்ல இருந்து இவையெல்லாம் அதுக்குள்ள ரொம்ப துளியா நேரோ லெவல்ல பிக்கா லெவல்ல இருக்கும்போது அது ஏதோ வகையில நமக்கான ஒரு நற்பலனை கொடுக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அது பெருகி வருது. இப்போ மக்கள்கிட்ட நகர்ப்புற மக்கள் ஒரு ஃபேஷனுக்காவது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாம் வந்து அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மூலமா நம்முடைய ஒரு வரலாறு வாழ்வியலும் வேற